ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் உள்பாவோட உயரம் குறைக்கிறது எப்படின்ற வீடியோ தாங்க அவங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுதான் அவங்களோட அளவு. மார்க் பண்ணியிருக்கிறது ப்ளஸ் வந்து அந்த நம்ம பாவாடை நாடா கொடுக்குற பார்ட் இருக்குது இல்லையா, அதை இதில் வச்சு தைக்கும்போது அவங்களோட பாவாடை உயரம் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மேல் பார்ட்டில் அந்த ஓவர்லாக்கு, அதில் இருக்கிற தையல், இது ரெண்டையும் பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்கணும். இந்த மாதிரி தைக்கும்போது ஃபினிஷிங் நல்லாவே வரும். ஃபஸ்ட்டு அந்த நாடா கோர்த்துருக்கோம் இல்லையா, அந்த மேலே அந்த பெல்ட் மாதிரி இருக்கிற அந்த ஒரு பீஸை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். அந்த ஓவர்லாக்கு ப்ளஸ் அதில் இருக்கிற ஒரு தையல், அதுவும் ஓவர்லாக் தையல் மாதிரி தான் இருக்கும். நம்ம அதை ஊசி வச்சு ஃபஸ்ட்டு அந்த ரிவர்ஸ் தையல் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை மட்டும் பிரிச்சுட்டு, இந்த மாதிரி அப்படியே நீட்டாக பொறுமையாக பக்கத்தில் கை வச்சு பிரிச்சிங்கனாவே ஈஸியாக பிரிக்க வரும். அப்படி சப்போஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அந்த இடத்துல நூல் டைட்டாக இருக்க மாதிரி இருக்குன்னா, அப்படியே இழுக்காமல் ஒரு ஊசி வச்சு அந்த இடத்துல இருக்கிற நூலை லைட்டாக பிரித்து விட்டுட்டு இழுங்க. இல்லைன்னா டக்குன்னு கிழிஞ்சிடும். அவ்வளோதாங்க. கொஞ்ச நேரத்துலேயே பிரிச்சிட்டோம் பாருங்கள். இதுக்கப்புறம் அதில் இருக்கிற பிசிறு எல்லாத்தையுமே நம்ம அந்த நூல், ஓவர்லாக் நூல் ப்ளஸ் தையல் நூல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதை ரெடி பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் இந்த மெயின் பார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரே அளவில் வர மாதிரி நல்லா நீட்டாக எங்கேயுமே மடித்து இல்லாமல் பார்த்து அதை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். உள்ளர மடி சுருண்டிருக்கா என்ன, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் மடிப்போடு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா கரெக்டாக ஈவனாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கேலால் ஏற்கனவே நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதில் ஒரு கோடு போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் கோடு போட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். டேபிள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் தரையில் போட்டு கட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் தான் நம்மளுக்கு வந்து அந்த நீட்னஸே மாறும். நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் அந்த இதில் இருக்கிற நூல் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். லைட்டாக எடுத்திங்கனாவே வந்துடும். எடுத்துட்டு நம்ம பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா கட் பண்ணி, அந்த துணியில் வந்து ஒரு 4 இன்ச்சு அளவுக்கு ஒரு பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து உயரத்தை குறைக்கிறதுக்காக கட் பண்ணியிருக்கோம். பாவாடையோட உயரம் கம்மியாக அகலம் அதிகமாகும் இல்லையா, அதனால் நம்மளுக்கு ஒரு 4 இன்ச்சு துணி நம்ம கட் பண்ணிக்கிட்டோம்னா தேவையானதை வச்சுட்டு மிச்சம் துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் பிசுறு இல்லாமல் எல்லா நூலையும் எடுத்துட்டேன். வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தது, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஃபுல்லாக எடுத்தாச்சுங்க. எடுத்துட்டு அந்த நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீஸில் ஒரு 4 இன்ச்சு நீளமும் அகலம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாவாடை நாடா கோர்த்துருக்கிறதுல ஏற்கனவே இருக்குது இல்லையா, அதே அகலத்தையே வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் பாவாடை உயரம் குறைக்கிறதுல இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது அந்த இடுப்புக்கிட்ட அந்த தையல் பிரிக்கிறது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நூல் நல்லா ஊசி வச்சு அந்த தையல்லாம் பிரித்து விட்டுட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக பிரிஞ்சுட்டு வந்து. இந்த பாவாடையில் பார்த்திங்கன்னா ஓவர்லாக் தையல் மாதிரி போட்டிருந்தது, அதனால் இந்த ஊசியை வச்சே பிரிக்க ஈஸியாக இருந்தது. இன்னும் ஒரு சில பாவாடைங்களெல்லாம் டபுள் ஸ்டிச்சே போட்டிருப்பாங்க, மிஷின் ஸ்டிச்சு சின்ன தையலாக. அது வந்து நல்லா நம்ம வேறு ஒரு ஊசி வச்சு பிரிக்கும்போது ஈஸியாக இருக்கும். அந்த ஊசி வந்து ஒன் சைடு அப்படியே கட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இல்லைன்னா நான் அடுத்த வீடியோவில் நான் அந்த ஊசி காமிக்கிறேன். ஸ்டிச்சிங் வந்தாச்சுங்க. நான் அந்த அகலத்தை கரெக்டாக அளவாக அதே அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அந்த நம்ம நாடா கோர்க்கிற அந்த பார்ட்டோட இதை ஜாயின் பண்ணிக்கிறேன். டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இதை நல்லா அந்த தையலை வந்து விரித்து விட்டு போட்டுக்கோங்க. அப்போ நாடா கோர்க்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நாடா கோர்க்கும்போது உள்ளே போய் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும் பாருங்கள், அது இதில் தான். அதனால் இது 2 தையலையும் நல்லா விரித்து விட்டு
அப்படியே நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா நின்றுக்குன்னா பாருங்கள், இல்லைன்னா 2 பக்கமும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. நான் 2 பக்கமுமே ஒரு தையல் போட்டுக்கிட்டேன். இப்படி போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நாடா கோர்க்கும்போது உள்ளார வந்து அந்த சிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உயரம் வந்து கட் பண்ணியிருக்கோம் பாவாடையில், அதனால அந்த ஓப்பன் வந்து நம்மளுக்கு அந்த கட்டிலே போயிடும். ஒரு 3 இன்ச்சு 3.5 இன்ச்சாவது நம்மளுக்கு ஓப்பன் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து வேர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த பகுதியை மட்டும் நான் பிரித்து விட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறம் அந்த பிசுறு இல்லாமல், அதாவது கரை பகுதியாக இருந்தால் நம்ம அப்படியே விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அதை ஒரு மடிப்பு மடித்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் 2 சைடுமே. அந்த சைடு போட்டுட்டேன். இந்த சைடு அந்த நூலெல்லாம் எடுத்துட்டு அப்படியே 2 மடிப்பு மடித்து சின்னதாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஒரு 3.5 இன்ச்சு 4 இன்ச்சுக்குள்ளார இருக்க மாதிரி பார்த்து அந்த தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாவாடை நாடா அந்த இது தனியாக பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை பாவாடையோட உள் பக்கம் வச்சு வெளிப்பக்கம் நம்ம திருப்புற மாதிரி இருக்கணும். இதில் வந்து கார்னர் வந்து கரை பகுதியாக இருந்ததுனால நான் அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் பிடிக்கிறீங்களோ, ஒரு 1/2 இன்ச்சுனா அதே 1/2 இன்ச்சு அளவுக்கு ஃபுல்லாக சுற்றி வர தையல் போட்டுக்கோங்க. பொறுமையாக கொஞ்சம் சின்ன தையலாக கூட வச்சு போட்டுக்கோங்க. அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் அந்த நாடா ரோப்பை எடுக்கலை. ஏன்னா அந்த நடுவால் ஒரு தையல் போட்டிருந்தாங்க. அதனால் சரி அதிலே இருக்கட்டும், அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலான்ட்டு நான் எடுக்கலை. உங்களுக்கு வந்து அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த தையலை பிரிச்சுட்டு நாடாவை தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம தச்சு முடிச்சுட்டு கோர்த்துக்கலாம். அதே 1/2 இன்ச்சுக்கு நான் சுற்றி வர தையல் போட்டுக்கிறேங்க. மிச்ச துணியை கட் பண்ணிவிட்டு அந்த கார்னரை வந்து மடித்து 2 மடிப்பு மடித்து அடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் பாருங்கள், நாடாவை நடு சென்டராக வச்சுக்கிட்டு நாடால தையல் படக்கூடாது. ஒரு மடிப்பு மடித்து ஏற்கனவே நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, நாடா பட்டியவும் அந்த பாவாடையவும் அந்த இடத்துல கரெக்டாக அந்த மடிப்பை வச்சு அதுலேயே தையல் வர மாதிரி ஒரே மாதிரியே இழுக்காமல் தையல் போட்டுகிட்டே வரணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மடித்து தையல் போடும்போது அளவுகள் மாறாது. இழுக்காமல் விட்டிங்கன்னா நல்லா நீட்டாகவே வரும். இந்த மாதிரி தைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம கட் பண்ணி அதை உயரம் குறைச்சி அந்த மாதிரியே தெரியவே செய்யாது. புதுசாக பாவாடை எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கும். ஃபுல்லாக அந்த மடிப்பு பாருங்கள். இதுலேயும் உங்களுக்கு கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு அந்த மாதிரி அதாவது நம்மளுக்கு அந்த நாடா வைக்கிற அந்த பகுதி வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வருது அப்படின்னா லைட்டாக சின்னதாக ஒரு சுருக்கம் வச்சு தைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு கூட லைட்டாக வந்தது. ஏன்னா அவங்க வந்து ஓவர்லாக்காக போட்டிருப்பாங்க, நம்ம அதை வந்து மடித்து அடிக்கிறோம். சின்னதாக வந்தது. லைட்டாக ஒரு சின்ன சுருக்கம் மாதிரி கொடுத்து நான் அடித்து எடுத்துக்கிட்டேன். அதிகமாக வராது, ஆனால் லைட்டாக வரும்போது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு கைடு அளவு விட்டுட்டு பக்கத்துலேயே இன்னொரு தையல் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி போட்டிங்கன்னா பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். நம்ம இதை பிரித்து தையல் போட்டோன்றதே இல்லாத அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, அந்த பாவாடையோட உயரம் குறைச்சாச்சு. இப்போ அவங்க என்ன அளவு சொன்னாங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த பாவாடை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த உள்ளார தையல் போட்டிருக்காங்க இல்லையா, அது ஃபுல்லாக எல்லாம் தையல் போட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. தையல் போட்டு கொடுத்துட்டா இந்த இது வந்து அவ்வளோதான், முடிஞ்சுங்க. பாருங்கள், ஃபுல்லாக நான் தையல் போட ஆரம்பிச்சிட்டேன். இதில் நம்ம அந்த ஒன் சைடு அந்த ஓப்பனாக பிரித்து தையல் போட்டோம் இல்லையா, அதில் மட்டும் ஒரு தையல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். மற்றபடி இதிலெல்லாம் ஒரு தையல் போட்டு விட்டுறலாம். இதுக்கு வந்து நான் வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுவேங்க. கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம ஈஸியாக இதில் வந்து நம்ம ஒர்க்கை முடிச்சுக்கலாம். அதில் வந்து பிரிக்கிறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே தவிர மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.